மணீஷ் சிசோடியாவுக்கு ஜாமீன், ஸ்டாலின் செய்த உதவி, முட்டாளாகி போன மோடி. அதாவது டெல்லி மதுபான கொள்கை விவகாரத்தில் கடந்த 2023 பிப்ரவரி மாதம் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டார். அப்போது முதலே சிறையில் இருந்து வரும் அவருக்கு உச்சநீதிமன்றம் இப்போதுதான் ஜாமீன் வழங்கியுள்ளது. அந்த வகையில் ஜாமீன் தொகையாக 10 லட்சம் செலுத்த வேண்டும், பாஸ்போர்ட்டுகளை ஒப்படைக்க வேண்டும், வாரத்திற்கு 2 முறை விசாரணை அதிகாரிகள் முன்பு ஆஜராக வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் ஜாமீன் காலத்தில் சாட்சியங்களை கலைக்கும் முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்றும் நீதிபதிகள் அறிவுறுத்தினார்கள். அப்போது ஆம் ஆத்மி அலுவலகம் மற்றும் டெல்லி தலைமைச் செயலகம் செல்ல சிசோடியாவை அனுமதிக்க கூடாது என்று அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐ கோரிக்கை விடுத்தன. இருப்பினும் அதை ஏற்க உச்சநீதிமன்றம் மறுப்பு தெரிவித்துவிட்டது. குறிப்பாக இந்த ஜாமீன் உத்தரவை பிறப்பிக்கும் போது உச்சநீதிமன்றம் சில முக்கிய கருத்துக்களையும் தெரிவித்தது. ஒருவரை நீதிக்காக ஓட வைக்க முடியாது, மேல்முறையீடு செய்தவரை மீண்டும் மீண்டும் விசாரணை நீதிமன்றத்திற்கு தள்ளுவது கேலி கூத்தாகும் என்று சுப்ரீம் கோர்ட் தெரிவித்துள்ளது. அதேபோல் விசாரணையை விரைவுபடுத்த வேண்டும் என்று கேட்பது விசாரணையை எதிர்கொள்பவரின் உரிமை என்றும் குறிப்பிட்ட உச்சநீதிமன்றம் மணீஷ் சிசோடியாவின் உரிமை பறிக்கப்பட்டு உள்ளது என்றும் இப்படி கேட்கும் உரிமை என்பது ஒரு புனிதமான உரிமை என்றும் தெரிவித்துள்ளது. மேலும் குற்றம் தீவிரமானது என்று கூறி ஜாமீனை எதிர்க்க முடியாது என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். அது மட்டுமில்லாமல் ஜாமீன் விவகாரத்தில் உயர்நீதிமன்றமும் மற்றும் கீழமை விசாரணை நீதிமன்றம் குறித்தும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் சில முக்கிய கருத்துக்களை தெரிவித்தனர். ஜாமீன் விவகாரத்தில் டெல்லி ஐகோர்ட்டும் விசாரணை நீதிமன்றமும் பாதுகாப்பாக இருக்கவே பார்ப்பதாக சுப்ரீம் கோர்ட் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். குறிப்பாக ஜாமீன் என்பதுதான் விதி, சிறை விதிவிலக்குதான் என்பதை கீழமை நீதிமன்றங்கள் உணர வேண்டிய நேரம் இது என்று நீதிபதிகள் குறிப்பிட்டனர். மேலும் விசாரணை முடிவடையும் வரை ஒருவரை சிறையில் அடைப்பது என்பது அரசியல் சாசன பிரிவு 21 மீறும் வகையில் செயல் என்றும் தீர்ப்பில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கில் விசாரணையை மேற்கொள்வதில் சிபிஐ, அமலாக்கத்துறை அமைப்புகள் செய்துள்ள தாமதம் மணீஷ் சிசோடியாவின் சுதந்திரத்தை தனி உரிமை பறிக்கும் செயல் என்றும் கூறியே ஜாமீன் வழங்கினார்கள். அதேபோல் ஒருவர் நீண்ட காலத்திற்கு சிறையில் இருக்கும் போது ஜாமீன் வழங்கப்படலாம் என்றும் இதற்கு முன்பு வழங்கப்பட்டுள்ள தீர்ப்புகளையும் கவனத்தில் எடுத்துள்ளோம் என்றும் நீதிபதிகள் குறிப்பிட்டு பேசினார்கள். மேலும் நீண்ட கால சிறைவாசம் தொடர்பான வழக்குகளில் சில கடுமையான விதிகள் தளர்த்தப்படலாம் என்றும் அவர்கள் குறிப்பிட்டு பேசினார்கள். மேலும் ஜாமீன் வழங்காமல் மேல்முறையீடு செய்தவரை மீண்டும் விசாரணை நீதிமன்றத்திற்கு அனுப்புவது என்பது அவருடன் பரமபதம் ஆடுவது போல என்று குறிப்பிட்டு அவருக்கு ஜாமீன் வழங்கினார்கள். மணீஷ் சிசோடியா தான் விசாரணையை தாமதப்படுத்துவதாக விசாரணை நீதிமன்றம் கூறியிருப்பது தவறானது, அதை ஏற்க முடியாது. மேலும் மேல்முறையீடு செய்பவர் சமூகத்தில் முக்கிய இடத்தில் இருப்பவர், அவர் தப்பி ஓடிவிடுவார் என்ற அச்சம் இல்லை என்றும் கூறியுள்ளது. இந்த நிலையில்தான் மணீஷ் சிசோடியாவின் விடுதலைக்காக ஸ்டாலின் சில உதவிகளை செய்ததாகவும், இதற்காக முக்கிய வழக்கறிஞர்களிடம் அவர் ஆலோசனை நடத்தியதாகவும், அடிக்கடி டெல்லி வழக்கறிஞர்களிடம் தொலைபேசி மூலமாக ஸ்டாலின் அவர்கள் பேசியதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஸ்டாலின் செய்த உதவிக்கு ஆம் ஆத்மி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள் தற்போது ஸ்டாலினுக்கு நன்றிகளை தெரிவித்து வருகின்றனர். இந்த தகவல் பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது.